இன்னைக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 222 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகியிருந்தது. அண்ட் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 931 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகியிருக்கு. குளோபல் டென்ஷன்ஸ் இன்னும் டிக்ரீஸ் ஆகாததால மார்க்கெட்டில் இருக்க நெகட்டிவிட்டி வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டர் தான் மார்க்கெட்ஸை வந்து ட்ராக் பண்ணியிருக்கு. கோல்டு பெர் அவுன்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $4,768. சில்வர் பெர் அவுன்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $74.88. சென்னையில் 24 கேரட் கோல்டு 1 கிராமோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹15,273. அண்ட் 22 கேரட் கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹14,000. அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்யூசி பார்ட்னர்ஸ் அப்படின்றவங்க வந்து 2% ஸ்டேக் வச்சிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1.3 crore ஷேர்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க சேல் பண்ணதோட ஆவரேஜ் பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹152.67. அண்ட் இந்த பிளாக் டீலோட டோட்டல் ஒர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 197 crores. இந்த பிளாக் டீல பை பண்ணவங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் யார் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா April 15 to 16 வந்து ஷேர்ஸை பை பேக் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி Q4 ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2023 விப்ரோ வந்து பை பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜூன் 2023 நடந்த பைபேக்கோட டோட்டல் ஒர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,000 crore rupees. அவங்க ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதோட ஆவரேஜ் பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹445. ஸோ அதில் வந்து நியர்லி 5% ஆஃப் ஷேர்ஸை வந்து பைபேக் பண்ணியிருந்தாங்க. ஹுண்டாய் மோட்டாரின் கார் ப்ரைஸஸ் வந்து 1% இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து JSW MG மோட்டார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா FY26ல EV சேல்ஸ் வந்து 66% இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபைனான்ஷியல் 2026ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக 62,591 யூனிட்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து 19% இன்க்ரீஸ். MG மோட்டார்ஸோட டாப் செல்லிங் கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா MG வின்சர். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே டாப் செல்லிங் EV-யா இருந்திருக்கு. இதில் நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் மெட்ரோ சிட்டிஸ்ல அதிகமாக சேல் ஆகியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து TCS Q4 ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் 12.2% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹13,718. டோட்டல் ரெவன்யூ வந்து 9.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் கன்சாலிடேட்டட் ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹70,698. ₹13 வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 2026 தான் பார்த்தீங்கன்னா ₹46 ஸ்பெஷல் டிவிடெண்ட்டும் ₹11 இன்ட்ரீம் டிவிடெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் 12 monthsல மட்டுமே பார்த்தீங்கன்னா TCS வந்து ₹109 வந்து டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஃபைனான்ஷியல் 2026ல TCS வந்து பார்த்தீங்கன்னா ₹39,571 வந்து டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. AI ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா $2.3 billion. இது வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 28% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. எல்லா கிரேட்ல இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்க்ரிமெண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. எம்ப்ளாயிஸோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,300 இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எண்ட் ஆஃப் Q4 வந்து பார்த்தீங்கன்னா TCSோட டோட்டல் எம்ப்ளாயி கவுண்ட் வந்து 5,84,519. டோட்டலாக 149 கண்ட்ரீஸை சேர்ந்தவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. TCS ஒர்க் ஃபோர்ஸில் வந்து 35.1% வந்து பார்த்தீங்கன்னா விமன் எம்ப்ளாயிஸ். மார்ச் குவார்ட்டரில் வந்து எம்ப்ளாயிஸோட கவுண்ட் வந்து மைல்டாக இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலும் ஃபைனான்ஷியல் இயர் பார்க்கும்போது எம்ப்ளாயி கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,460 வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அண்ட் ஃபர்தராக இந்த மாதிரி நீங்கள் கம்பெனி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க.